யூபிஎஸ்சி மற்றும் டிஎன்பிஎஸ்சி பயிலும் அன்பு நண்பர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் கிஷோர் குமார். இந்த வாரம் எக்ஸ்பிளைன்டு சீரீஸோடு வந்திருக்கேன். இந்த வாரம் எக்ஸ்பிளைன்டு சீரீஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில், குடிமை திருத்த சட்டம், அதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, இந்த வாரம் கொஞ்சம் டீட்டெயில்டு எக்ஸ்பிளைன்லேயே வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்க போதுங்க. ஓகேங்களா? ஸோ எவ்வளோ நேரம் போக போகுது அப்படிங்கிறது தெரியல, பட் முழுசாக பாருங்கள். ஏன்னா வந்து நம்ம கான்செப்சுவலாக சிட்டிசன்ஷிப்னா என்ன அப்படிங்கிறதுலேருந்து நான் இப்போ வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? அந்த அடி ரூட்லேருந்து நம்ம வந்தால் மட்டும்தான் இப்போ ஏன் நடக்குது, இது எவ்வளோ இம்பார்ட்டண்ட், இது சம்மந்தப்பட்ட மற்ற விஷயங்கள்லாம் என்ன, இது எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் இன் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து சிட்டிசன்ஷிப் அப்படின்றது என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ஸ்டேட் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் சிட்டிசன்ஷிப் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் ஒருத்தருக்கு அப்படிங்கிறத, அந்த ஸ்டேட்டுக்குள்ளே வாழ்கிறதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு நேஷன் ஸ்டேட் அப்படின்னா என்னென்னா, அதுக்கு 4 விதமான இம்பார்ட்டண்ட்டான கூறுகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது என்னென்ன கூறுகள் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பாப்புலேஷன் அப்படிங்கிற அந்த விஷயம் தேவை. அந்த பாப்புலேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது தன்னுடைய வீடு, நிரந்தரமான வீடு அப்படின்னு அந்த பாப்புலேஷன் வந்து நினைக்கணும். அந்த கம்யூனிட்டி ஆஃப் த பாப்புலேஷன்ஸ் வந்து நினைக்கணும், பீப்புள் நினைக்கணும் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கூறு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான கூறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு டிஃபைன்டு டெரிட்டரி இருக்கணும், நெறிமுறைக்குள்ளே ஒரு டெரிட்டரி இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதாவது வந்து பவுண்டரிஸ் வந்து இருக்கணும், டெரிட்டரிஸ் இருக்கணும் அந்த ஒரு நேஷனுக்கு. அதுதான் ஒரு நேஷன் ஸ்டேட்டாக ஆக முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய அரசு சாவரினாக இருக்கணும், இறையாண்மை பெற்றதாக இருக்கணும். உள்ள மட்டும் இல்லை, வெளி டிசிஷன்ஸுமே, இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் டிசிஷன்ஸ், இது ரெண்டுத்துக்குமே வந்து அவங்க தான் சுயாட்சியாக முடிவெடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கவர்மெண்ட், அதில் ஃபார்ம் ஆகிற அந்த டெரிட்டரிக்குள்ளே ஃபார்ம் ஆகிற கவர்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் சுதந்திரமாக செயல்படணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஒரு கவர்மெண்ட் இருக்கணும்னே சொல்கிறாங்க. அப்போது ஒரு ஸ்டேட் அப்படின்னா, ஒரு நேஷன் ஸ்டேட், ஒரு மாடர்ன் நேஷன் ஸ்டேட் அப்படின்னா இந்த 4 கூறுகளும் மிக மிக அவசியம். ஓகேங்களா? இந்த சிட்டிசன்ஸ், இந்த பீப்புள் இந்த கவர்மெண்ட்டை தேர்ந்தெடுக்கிற விதத்தின் மூலமாக நம்ம அதை மக்களாட்சின்னும், இல்லைனா வந்து டிக்டேட்டர்ஷிப்னும், அதுக்கப்புறமா வந்து குடியாட்சி, இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஆனால் இந்த மக்களுக்கு நம்ம சிட்டிசன்ஷிப் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்டேட் கொடுக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறத அடுத்து பார்ப்போம். ஓகேங்களா? இப்போது சிட்டிசன்ஷிப்புக்கு போயிடலாம். இப்போது சிட்டிசன்ஷிப், குடி உரிமை அப்படின்னா என்ன, பேர்லேயே இருக்குது, தமிழில் உங்களுக்கு நல்லாவே புரியுது. குடி உரிமை அப்படின்னா உரிமையை வாங்கிறதுக்கான உரிமை அப்படின்னு அர்த்தம். ரைட்ஸ் டு கெட் த ரைட்ஸ். ஓகேங்களா? அது என்ன ரைட் அப்படின்னா, போத் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ். இந்த 2 ரைட்ஸுமே வந்து ஒரு மனுஷனுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அடிப்படையான விஷயம், அவனுக்கு அந்த கண்ட்ரியோடைய சிட்டிசனாக அவன் இருக்கணும். ஓகேங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த கண்ட்ரிக்கு விசுவாசமாக அவன் இருக்கணும்னு அர்த்தம். ஓகேங்களா? பதிலுக்கு அந்த கண்ட்ரி வந்து அவனுக்கு நிறைய அந்த ரைட்ஸை தரும். அப்போது சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது என்னன்னா, அந்த கண்ட்ரிக்கு ஒருத்தன் வந்து விசுவாசமாக இருக்கணும். டு ஓவ் அலிஜன்ஸ், டு த பர்டிகுலர் கண்ட்ரி. In return, he or she will get civil or political rights. ஓகேங்களா? இதுதான் சிட்டிசன்ஷிப். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போது நம்மளுடைய கேஸுக்கு வருவோம், இந்தியன் சினாரியோவுக்கு வருவோம். இப்போ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இந்தியா வந்து சுதந்திரம் வாங்கினது எப்போ அப்படின்னா 15th August 1947. இதில் ஒரு மிகப்பெரிய சிக்கல், எந்த நாட்டுக்குமே இல்லாத சிக்கல் வந்து நம்மளுடைய சுதந்திரத்தப்போ வருது. என்ன பிரச்சனை இந்தியாவுக்கு அப்படின்னா, நம்ம பார்ட்டிஷன் ஆச்சு. ஓகேங்களா? அது எதன் அடிப்படையில் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதம் சார்ந்து பார்ட்டிஷன் ஆச்சு. அப்போது பாகிஸ்தானும் பிரிட்டிஷ் இந்தியா பகுதிகள் பாகிஸ்தான் அப்படின்னும் இந்தியா அப்படின்னும் பிரியுது, மதம் சார்ந்து.
டூ நேஷன் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இந்த ரெண்டு நேஷன், அதாவது வந்து முஸ்லீம் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் வேறு நாட்டை சேர்ந்தவர்கள், ஒரே நாட்டில் அவங்களால வாழ முடியாது அப்படின்னு போராடி தனி நாடு வந்து முகமது அலி ஜின்னா அவர்கள் வாங்குறாரு. ஓகேங்களா, அது கிழக்கு பாகிஸ்தானும் மேற்கு பாகிஸ்தானும் ரெண்டு பாகிஸ்தானா பிரியுது, ஒரு இந்திய நாடா பிரியுது. ஓகேங்களா, இதுல பார்ட்டிஷன் ஆர்டர்ஸ் இதெல்லாம் நடக்குது. அப்போ யாரு சிட்டிசன்ஸ் அப்படிங்கிற குழப்பம் வந்து நம்மளுடைய ஃபவுண்டிங் ஃபாதர்ஸுக்கு நிலவுது. அப்போ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டிடியூஷன்ல பார்ட் 2 ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எது பேர் என்னன்னு முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் எதெல்லாம் நம்மளோட டெரிட்டரி அப்படிங்கிற முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த டெரிட்டரிக்குள்ள யார் வாழ போறா அப்படிங்கிற அந்த முடிவு எடுக்கிறாங்க. அதுதான் பார்ட் 2வா வருது. ஓகேங்களா, அப்போ பார்ட் 2 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிட்டிசன்ஷிப். இந்த சிட்டிசன்ஷிப்பில் மொத்தம் 5லிருந்து 11 ஆர்டிகல்ஸை டெடிகேட் பண்ணி கிளியராக சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதில் இந்த டைம் ஆஃப் கமன்ஸ்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், அதாவது வந்து அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வரும் பொழுது, எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26th January 1950, இந்த ஆண்டில் தான் நடைமுறைக்கு வருது. அப்போ இந்த நடைமுறைக்கு வரும் பொழுது யார் யாரெல்லாம் வந்து சிட்டிசனாக இருக்கா, அதை தான் வந்து ஆர்டிக்கல் 5, 6, 7, 8 இந்த ஆர்டிகல்ஸ் சொல்லுது. ஓகேங்களா, அப்போ யார் யாரெல்லாம் சிட்டிசனாக இருக்கா, those who made domicile of India, அதாவது வந்து தன்னுடைய இந்தியாவை நிரந்தரமான வீடா யார் யாரெல்லாம் கருதுனாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து சிட்டிசன்ஷிப் உண்டு கமன்ஸ்மெண்ட் அப்போ. ஓகேங்களா, அப்படின்ட்டு ஆர்டிக்கல் 5 சொல்லுது. 6 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் பார்ட்டிஷன் யார் யாரெல்லாம் பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் சிட்டிசன்ஷிப் உண்டு அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா, ஃப்ரம் பாகிஸ்தான். அதுக்கப்புறம் ஆர்டிக்கல் 7 என்ன சொல்லுதுன்னா, பாகிஸ்தான்லேருந்து இந்திய பகுதிகளிலிருந்து பாகிஸ்தானுக்கு போயிருப்பாங்க, மறுபடியும் இந்த பாகிஸ்தானுடைய நடைமுறைகள் செயல்கள்லாம் பிடிக்காம திருப்பி இந்தியாவுக்கே வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்கள பற்றி பேசுகிற பகுதி தான் ஆர்டிக்கல் 7. ஓகேங்களா, டு பாக் ஃப்ரம் பாக். ஓகே, ஸோ இவங்களை பற்றி பேசுகிறது தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 7. ஆர்டிக்கல் 8 வந்து சிட்டிசன்ஸ் இண்டியன்ஸ் who are residing out of இந்தியா, அப்ராடில் வாழ்வாங்க பார்த்தீங்களா, வெளிநாடுகளில் வாழ்கிறவங்க, இவங்களை பற்றி பேசுகிறது தான் வந்து ஆர்டிக்கல் 8. அப்போது இந்த 4 ஆர்டிக்கலும் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கலாக கமன்ஸ்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்போ குடியுரிமை அரசியலமைப்பு சட்டம் வந்து நடைமுறைக்கு வரப்போ யார் யாரெல்லாம் இந்தியன் சிட்டிசன்ஸ் அப்படிங்கிறத தெளிவுபடுத்துது, அவ்வளோதான். ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 9 என்ன சொல்லுதுன்னா, மற்ற நாடுகளில் யாராவது வந்து சிட்டிசன்ஷிப் அந்த நாடுகளில் வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களால இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்க முடியாதுன்னு சொல்லுது. அப்போ ஒற்றை குடியுரிமையை வந்து நிலைநாட்டுறது ஆர்டிக்கல் 9. ஆர்டிக்கல் 10 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்லிமெண்ட் வந்து அந்த குடியுரிமை பற்றின ஏதாவது ஒரு சட்டம் போடுற வரைக்கும் இவங்கெல்லாம் வந்து குடிமகன்களாக வந்து தொடருவாங்க அப்படின்னு சொல்லுது. சிட்டிசன்ஸாக வந்து they will last அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்டிக்கல் 11 என்ன சொல்லுது அப்படின்னா, பார்லிமெண்ட்டுக்கு முழு அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது. ஓகேங்களா, எதுக்கு, எப்படி குடியுரிமை கொடுக்கணும், எப்படி குடியுரிமையை பறிக்கணும், இந்த ரெண்டுத்துக்குமே அதிகாரம் பார்லிமெண்ட்டுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுது. இதை மனசில் வச்சு பார்லிமெண்ட் 1955 குடியுரிமை சட்டம் இயற்றுது, சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 இயற்றுது. இது கிட்டத்தட்ட நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் திருத்த சட்டங்கள் மூலமாக திருத்தப்பட்டிருக்கு. லேட்டஸ்ட்டாக திருத்தினது தான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்
2019. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போது அதுக்கு முன்னாடி இந்த ஆர்டிக்கல் 6 இருக்குது பார்த்தீங்களா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. இதை இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். ஏங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ இந்த ஆர்டிக்கல் 6ல் என்ன சொல்லியிருக்காங்க, ஆர்டிக்கல் 6 and 7 இது ரெண்டுத்தையுமே இம்பார்ட்டண்ட் தான். ஆர்டிக்கல் 6ல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் பாகிஸ்தான் டு இந்தியா வந்தவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அது 2 வேவாக வந்தது. ஒன்று வெஸ்ட் பாகிஸ்தானில் இருந்தும், இன்னொன்று ஈஸ்ட் பாகிஸ்தானில் இருந்தும் வந்தது. ஓகேங்களா? ஈஸ்ட் பாகிஸ்தான்லாம் இந்த பெங்கால் பகுதிகளில் இருந்த பெங்கால், அசாம், அந்த இது பங்களாதேஷ்லேருந்து வந்தவங்க. ஓகேங்களா? அதுதான் ஈஸ்ட் பாகிஸ்தான் தான் பின்னால் வந்து பங்களாதேஷாக மாறுது. ஓகேங்களா? அப்போது ஆர்டிக்கல் 6 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜூலை 1948க்கு முன்னாடி வந்தவங்க அவங்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்கலி பிகம்ஸ் இந்தியன் சிட்டிசன்ஸ். ஜூலை 1948க்கு அப்புறம் வந்தவங்க, ஆஃப்டர் பாகிஸ்தான்லேருந்து வந்தவங்க ஒரு பெர்மிட் சிஸ்டத்தை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. பெர்மிட் சிஸ்டம். ஓகேங்களா? இந்த பெர்மிட் சிஸ்டம் வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தான், அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி 6 மாதம் இருக்கணும், அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும். அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கல் 6 சொல்கிற ஒரு கட் ஆஃப் டேட். ஓகேங்களா? இந்த ஆர்டிக்கல் 6 எதுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் பாகிஸ்தானை தன்னுடைய நாடாக கருதி வெளியே போனாங்களோ அவங்கெல்லாம் அவங்களுடைய சொத்தை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயே விட்டுட்டு போயிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து உயிர் தான் முக்கியம். ஓகேங்களா? பொழைச்சா போதும் அப்படின்ட்டு அந்த நாட்டுக்கு போனவங்க தான் அதிக பேர். ஓகே, பார்ட்டிஷன் ஆர்டர்ஸ் இதெல்லாமே வந்து நீங்கள் நெட்டில் பார்க்கலாம். ஓகேங்களா? அப்போது இருக்கிற எல்லா சொத்தையுமே தட்டுமுட்டுச்சாமா எல்லாத்தையுமே விட்டுட்டு போனாங்க. இந்த ப்ராப்பர்ட்டிஸுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவாக்குவி ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரியே பாகிஸ்தான்லேருந்து இங்கே வந்தவங்க, அப்போ மேக்சிமம் யாரெல்லாம் போனாங்க அங்கே, யாரெல்லாம் இங்கே வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து நிறைய பார்டரில் வாழக்கூடிய முஸ்லீம்ஸ், அவங்க இஸ்லாமிய சகோதரர்கள் அங்கே போனாங்க. சீக்ஸ் அண்ட் இந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வராங்க. அவங்களுடைய விட்டுட்டு போன ப்ராப்பர்ட்டிஸை மற்றவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா? இது ப்ராப்ளம் இல்லை, இது வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற நடைமுறைகள்லாம் ஒத்து வராது அப்படின்னு தெரிஞ்ச உடனே திருப்பி ரிட்டர்ன் ஆனாங்க பார்த்தீங்களா, பெங்காலுக்கும் இல்லை அஸ்ஸாமுக்கும். இவங்க தான், ஏன்னா பெங்காலிஸ் தான் ரிட்டர்ன் ஆனாங்க. ஏன்னா இவங்க வெஸ்ட் பாகிஸ்தானால் டிஸ்கிரிமினேட் பண்ணப்பட்டாங்க அந்த டைம்லேயே. அப்போ இது நம்மளுடைய நாடு இல்லை அப்படின்னு உணர்ந்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கேருந்து இங்கே வராங்க. அது எப்போ நிறைய பேர் வராங்க, வேவ் ஆஃப் இன்ஃப்ளோ ஆஃப் மைக்ரன்ஸ், இங்கேருந்து வந்தவங்க எப்போ அதிகமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கட் ஆஃப் டேட்டில் தான் அதிகமாகுது. ஜூலை 1948 தான் அதிகமாக நடக்குது. அப்போது இந்திய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நமக்கு செட் ஆகாது, இது ஆபத்தில் கொண்டு போய் முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இப்போ அவங்க விட்டுட்டு போன ப்ராப்பர்ட்டிஸை தான் மற்றவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸை வந்து கிளைம் பண்ணும்போது 2 பேருக்கும் கிளாஷ் நடக்கும் அப்படிங்கிறத உணர்ந்த இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் இப்போ ஒரு பர்மிட் சிஸ்டம் அப்படிங்கிற அந்த விஷயத்த அதுக்கப்புறமா தான் கொண்டு வராங்க. அதனால தான் இந்த கட் ஆஃப் டேட். ஓகேங்களா? அப்போது இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 கான்செப்ட் இருக்குங்க. அது என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஜஸ் சோலி அண்ட் ஜஸ் சாங்குவின் அப்படிங்கிற 2 கான்செப்ட் இருக்குது. ஓகேங்களா? ஜஸ் சோலி அப்படிங்கிறது என்னன்னா சாயில். ஓகேங்களா? சாங்குவின் அப்படின்னா பிளட் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? மண் அப்புறம் ரத்தம். அதாவது ஒரு இடத்துல பிறந்தாலே அவங்க வந்து சிட்டிசன் ஆகிடுவாங்க. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸில், இன்ஸ்பைட் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் நேஷ்னாலிட்டி, உங்களுடைய பேரண்ட்ஸ் எப்படியாப்பட்ட நேஷ்னாலிட்டியாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஒரு குழந்தை யூஎஸில் பிறந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தை யூஎஸோட சிட்டிசன். ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் பிகம் த சிட்டிசன் ஆஃப் யூஎஸ்ஏ.
ஓகேங்களா. இந்த நடைமுறை இந்தியாவில் 1987 வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா. 1987 வரைக்கும் இந்த நடைமுறையை இந்தியா வந்து பின்பற்றுது. இதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை பர்த். உங்களுடைய அப்பா அம்மா எப்படி வேணாலும் இருக்கலாம், எந்த நேஷ்னாலிட்டியாக வேணாலும் இருக்கலாம். ஒரு குழந்தை இந்தியன் சாயிலில் பிறந்துச்சுன்னா அது இந்திய சிட்டிசன் தான் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து 1987 வரைக்கும் இந்திய அரசாங்கம் ஃபாலோ பண்ணுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் 1987 எய்தர் ஒன் of the parents should be citizen of India. அப்படிங்கிறத அறிவிக்கிறாங்க. ஓகேங்களா. இது எல்லாமே திருத்த சட்டங்கள் தான். சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக தான் இது எல்லாமே வருது. ஓகேங்களா. அப்போது நெக்ஸ்ட்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2004 ஓகேங்களா 2004 இது போத் ஷுட் பி சிட்டிசன் அப்படின்னு மாறுது. போத் த பேரண்ட்ஸ் should be citizens of India. citizens of India அப்படின்னு மாறுது. ஓகேங்களா. அப்படி இல்லைன்னா ஆர் ஒன் ஷுட் பி சிட்டிசன், அதர் ஷுட் நாட் பி இல்லீகல் மைக்ரண்ட். ஓகேங்களா. இப்படி மாறுது. ரெண்டு பேரில் ஒருத்தர் சிட்டிசனாக இருக்கணும், இன்னொருத்தர் ஃபாரினராக இருக்கலாம், ஆனால் இல்லீகல் மைக்ரண்ட்டாக இருக்கக்கூடாது. ஓகேங்களா. இந்த மாதிரி மாற்றுறாங்க. அப்போது பை பர்த் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்தவங்க இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை டிசென்ட், அதாவது வந்து பை பிளட் அப்படின்னு மாறுது. ஓகேங்களா. இது இம்பார்ட்டண்ட். ஓகே. அப்போது அதே மாதிரி ஆர்டிக்கல் 11 வச்சு பார்லிமெண்ட் வந்து போட்ட சட்டத்தில் 5 விதமாக வந்து நம்மளால் வந்து சிட்டிசன்ஷிப் வாங்க முடியும். அது என்ன அப்படின்னா பை பர்த். பை பர்த்லேயே இப்போ பிளட்டுங்கிறது மாறிடுச்சு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பை டெசன்ட். இது யார் டெசன்ட் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் பிறக்கிறவங்க, அவங்க பேரண்ட்ஸ் வந்து இந்தியன் சிட்டிசன்ஸாக இருந்தால் அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்கும். முதல்ல ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிட்டு இருந்துச்சு. இப்போ அதுக்கப்புறமா வந்து பிறந்து அந்த 2004 பிறந்து 1 வருஷத்துக்குள்ளே அந்த பர்டிகுலர் கான்சுலேட்டில் போயிட்டு அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஓகேங்களா. அப்போது இது ரெண்டுமே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் சிட்டிசன்ஸ் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. நேச்சுரல் சிட்டிசன்ஸ். ஓகேங்களா. இயற்கையாகவே அவங்க குடியுரிமை பெற்றவர்களாக இருக்கிறாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு எப்படி வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன், த்ரூ ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகேங்களா. இதில் யார் யார் வாங்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஓசிஐன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா. அவங்களுக்கு இதுக்கு முன்னாடியோ இல்லை அவர்களுடைய மூதாதையர்களோ வந்து சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியாவாக இருந்திருப்பாங்க. அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் மூலமாக சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரலைசேஷன். இந்த நேச்சுரலைசேஷனை யார் யார் வாங்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதர் கண்ட்ரிஸ் சிட்டிசன்ஸ். அவங்க இந்த நேச்சுரலைசேஷன் மூலமாக வந்து சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா வாங்க முடியும். ஓகேங்களா. இதுதான் இப்போ இம்பார்ட்டண்ட். இந்த ப்ரொவிஷன் தான் இம்பார்ட்டண்ட் ஆகிருக்கு. ஏன்னா இப்போ இந்த சிஏஏ திருத்த சட்டத்துலேயுமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த இல்லீகலாக இமிக்ரெண்ட்டாக ஆனவங்க நேச்சுரலைசேஷன் மூலமாக நீங்கள் சிட்டிசன்ஷிப் வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நம்ம பின்னாடி கொஞ்சம் டீட்டெயில்டாக பின்னாடி வருவோம். ஓகேங்களா. இப்போ இந்த நேச்சுரலைசேஷன் மூலமாக வாங்குறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க 14 வருஷம் இங்கே ரிசைட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 8 மொழியில் அஃபிஷியல் லாங்குவேஜில் ஏதோ ஒரு லாங்குவேஜில் பேசணும். ஓகேங்களா. இதெல்லாம் இல்லாமையுமே வந்து அவங்களால வாங்க முடியும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலை, அறிவியல் இந்த மாதிரியான ஃபீல்டில் அவங்க வந்து சிறந்து விளங்குறவங்களாக இருக்கணும். ஓகேங்களா. இந்த மாதிரியான விஷயங்கள். ஓகேங்களா. 8 அஃபிஷியல் லாங்குவேஜஸ், 8 இல்லை அஃபிஷியல் லாங்குவேஜஸ் ஆஃப் இந்தியாவில்
அவங்க வந்து ஷெட்யூல்டு 8th ஷெட்யூல் லாங்குவேஜ் 8 லாங்குவேஜ் இல்லை சாரி 8th ஷெட்யூலில் இருக்கிற 22 லாங்குவேஜஸில் ஏதோ ஒரு லாங்குவேஜ் அவங்க பேச தெரியணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தால் அவங்களுக்கு நேச்சுரலைஸ்டு சிட்டிசன்ஸ் கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் சிட்டிசன்ஷிப்பை அவங்க விட்டு தரணும். இதுக்கெல்லாம் வந்து அவங்க உடன்பட்டு இருக்கணும். அதே மாதிரி சிட்டிசன்ஷிப் வாங்கினதுக்கப்புறம் அவங்க இந்தியாவில் ஸ்டே பண்ணணும் அப்படிங்கிற மனநிலையோடு இருக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி வாங்குறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் மதர் தெரேசா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக பை ஆக்குபேஷன். இப்போது ஏதோ ஒரு டெரிட்டரியை ஃபாரின் டெரிட்டரியை இந்தியா வந்து ஆக்குப்பை பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்கலாக அந்த ஃபாரின் டெரிட்டரியில் இருக்கிற சிட்டிசன்ஸ் வந்து இந்தியன் சிட்டிசன்ஸாக மாறிடுவாங்க. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் இப்போது புதுச்சேரி, கோவா இதெல்லாம் வந்து ஆக்குப்பை பண்ணப்பட்ட டெரிட்டரிஸ் இந்தியன் கவர்மெண்ட்டால். அவங்க ஆட்டோமேட்டிக்காக இந்தியன் சிட்டிசன்ஸாக மாறிடுறாங்க. இப்போ நம்ம சிஏஏக்கு வருவோம். இது உங்களுக்கு தெளிவாயிடுச்சு அப்படிங்கிறது நான் நம்புகிறேன். இப்போ நம்ம சிஏஏக்கு வருவோம். ஓகேங்களா? Citizenship Amendment Act 1955 2019ல அமெண்ட் பண்ணப்பட்ட ஆக்ட். ஓகேங்களா? இதோட ப்ரொவிஷன்ஸ் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன்ஸ் மைனாரிட்டிஸ் residing in the countries Pakistan, Afghanistan அண்ட் பங்களாதேஷ். ஓகேங்களா? இந்த 3 கண்ட்ரியில் இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸ் யார் அந்த மைனாரிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 மைனாரிட்டிஸை சொல்கிறாங்க. ஹிந்துஸ், புத்திஸ்ட், ஜெயின்ஸ், பார்சிஸ், சீக், கிறிஸ்டின்ஸ். ஓகேங்களா? இந்த 6 மைனாரிட்டிஸ் கேம் இல்லீகலி டு இந்தியன் டெரிட்டரி இன் த ஃபியர் ஆஃப் ப்ராசிக்யூஷன். ஓகேங்களா? அவங்கள துன்புறுத்துறது, அவங்களுடைய மதத்தின் பெயரால் அடித்து துன்புறுத்துறதா இருக்கட்டும், இல்லைனா வந்து அவங்கள வந்து கொலை செய்கிறது, இல்லை கொலை செய்யப்பட்ட மிரட்டுறது, இந்த மாதிரியான பயத்தினால இந்த மைனாரிட்டிஸ்லாம் வந்து அந்த கண்ட்ரீஸ்லேருந்து, எந்த கண்ட்ரீஸ், இந்த 3 இம்பார்ட்டண்ட்டான கண்ட்ரீஸ் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ், இதிலிருந்து பயந்து வந்தவங்களா இருக்கணும். ஓகேங்களா? அவங்களுக்கு எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே இல்லைனாலும் பரவாயில்ல, இவங்களுக்கு குடியுரிமை த்ரூ நேச்சுரலைசேஷன் மூலமாக வழங்கப்படும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா? அது என்ன கட் ஆஃப் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலையும் ஒரு கட் ஆஃப் டேட் இருக்குது. யாருக்கெல்லாம் வழங்கப்படும்னு பார்த்தீங்கன்னா தோஸ் ஹூ கேம் பிஃபோர் ஆர் ஆன் 31st December 2014. இதுதான் அந்த கட் ஆஃப் டேட். இந்த கட் ஆஃப் டேட்லேருந்து இருக்கிறவங்களுக்கு அடுத்து 6 வருஷம் இங்கே இருந்தாங்க அப்படின்னா 6 years if they reside in India even though it is illegally they will be given naturalized citizenship. ஓகேங்களா? இல்லீகலாகவே இங்கே இருந்தாலுமே 6 வருஷம் இருந்திருந்தாங்க. 6 வருஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 6வது வருஷம் தான் வந்து குடி உரிமை திருத்த சட்டம் திருத்தப்படுது. 2019 தான் திருத்தப்படுது. அதனால் அந்த 6 வருஷமாக மாற்றுறாங்க. அப்போ அந்த 14 வருஷம் 12 வருஷம் இருக்க வேண்டியது 6 வருஷமாக குறைக்கிறாங்க இந்த குறிப்பிட்ட கும்பலுக்கு மட்டும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட்டோடைய இம்பார்ட்டண்ட்டான ப்ரொவிஷன். இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ப்ரொவிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு சில எக்ஸம்ஷன்ஸும் இருக்குது. என்ன எக்ஸம்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th ஷெட்யூல் 6வது அட்டவணையில் இருக்கக்கூடிய அந்த ஏரியாஸுக்கு இது பொருந்தாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது என்னென்ன ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசாம், ட்ரைபல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் அசாம், திரிபுரா, மிசோரம், மேகாலயா.
இங்கே இருக்கிற டிஸ்ட்ரிக்ஸுக்கு ட்ரைபல் டிஸ்ட்ரிக்ஸுக்கு இது பொருந்தாது. 6th ஷெட்யூலில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ஸுக்கு இது பொருந்தாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்புறமா வந்து இன்னர் லைன் பெர்மிட்டில் இருக்கக்கூடிய நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸுக்கு இது பொருந்தாது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னர் லைன் பெர்மிட் இருக்கக்கூடிய நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் வந்து 4 ஸ்டேட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாண்ட், மிசோரம், மணிப்பூர். ஓகேங்களா? இந்த 4 ஸ்டேட், இந்த 4 இடத்துக்கு அது பொருந்தாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த மாதிரி குடியுரிமை வாங்கினவங்க, குடியுரிமை கொடுக்கப்பட்டவங்க, இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் குடியுரிமை கொடுக்கப்பட்டவங்க இங்கே வந்து செட்டில் பண்ணப்பட மாட்டாங்க. இதுதான் இதுக்கான பொருள். இந்த 2 ஏரியாஸுக்கு மட்டும் எக்ஸம்ஷன்ஸ் இருக்குங்க. ஓகேங்களா? இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எதுக்காக நியூஸில் வந்துச்சுன்னா, இப்போது யாருக்கு கொடுக்கலாம், எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிற அந்த ரூல் வந்து இப்போ வெளியிட்டிருக்காங்க. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வெளியிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதன் அடிப்படையில் தான் இது வந்து இப்போது பேசு பொருளாக மாறி இருக்கு. இந்த திருத்த சட்டம் பேசு பொருளாக மாறி இருக்கு. அதனால தான் இதை பற்றி நம்ம பார்க்குறோம். இப்போ இதுக்கு ஃபார் அண்ட் அகெயின்ஸ்ட் என்னென்ன ஆர்குமெண்ட்ஸ் வைக்கிறாங்க, கொடுக்கலாம் கொடுக்கக்கூடாது, அதுக்கான ஆர்குமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ ஃபார் ஆர் பாசிட்டிவ் ஆர்குமெண்ட்ஸ், சிஏஏ வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களோட ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னா, சிஏஏ கன்ஃபர்ஸ் அண்ட் நாட் டிப்ரைவ் த சிட்டிசன்ஷிப். ஓகேங்களா? நாட் டிப்ரைவ், யாருடைய சிட்டிசன்ஷிப்பையும் அது பறிக்கலை. சிட்டிசன்ஷிப் இல்லாதவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்குது, அவ்வளவுதான். இதில் எதுக்கு போட்டு பயந்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஆர்குமெண்ட்டை எடுத்து வைக்கிறாங்க. ஓகேங்களா? யாருடைய சிட்டிசன்ஷிப்பையும் நாங்கள் வாங்க போகிறதில்ல, எடுத்துக்க போகிறதில்ல, எடுத்து மற்றவங்களுக்கு கொடுக்க போகிறதில்ல. அவங்களும் சிட்டிசன்ஷிப்பாக தான் இருக்க போகிறாங்க, நீங்களும் சிட்டிசன்ஷிப்போடு தான் இருக்க போகிறீங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு என்ன ஆர்குமெண்ட் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அதாவது வந்து அகெயின்ஸ்டாக இருக்கிறவங்க வந்து இது அகெயின்ஸ்ட் ஈக்குவாலிட்டின்னு சொல்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அகெயின்ஸ்ட் ஈக்குவாலிட்டி கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இட் இஸ் நாட் அகெயின்ஸ்ட் ஈக்குவாலிட்டி. Not against equality, which is given in the right to equality. சமத்துவத்துக்கு எதிரானது இல்லை. ஆர்டிக்கல் 14 கொடுக்கப்பட்ட சமத்துவத்துக்கு இந்த சட்டம் எதிரானது இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேர்டு இருக்குங்க, அந்த வேர்டை சுட்டி காட்டி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அது என்ன வேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டெலிஜிபிள் டிஃபரன்ஷியா. இன்டெலிஜிபிள் டிஃபரன்ஷியா. ஓகேங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, புரிந்து கொள்ளத்தக்க வரையீடு அப்படின்னு அர்த்தம், வகையீடு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? புரிந்து கொள்ளத்தக்க வகையீடு, இன்டெலிஜிபிள் டிஃபரன்ஷியா. அதாவது என்னன்னா, இப்போ இந்த ரெண்டுமே பிரிச்சிருக்காங்க பார்த்தீங்களா? இந்த பிரிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா எப்படி பிரிச்சிருக்கோம்னா, அந்த கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸையும் மெஜாரிட்டி ரிலீஜனையும் பிரிச்சிருக்கோம். அந்த மெஜாரிட்டி என்ன, ஸ்டேட் ரிலீஜன் அங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாம். ஸோ முஸ்லீம்ஸு அங்கே நேச்சுரலாக ப்ராசிக்யூட் பண்ணப்பட மாட்டாங்க. பட் மைனாரிட்டிஸ், அங்கே இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸ் எல்லாருமே ஒரே குழுவில் வருவாங்க. இந்துஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து பார்சிஸாக இருக்கட்டும், கிறிஸ்டின்ஸாக இருக்கட்டும், சீக்ஸாக இருக்கட்டும், புத்திஸ்டாக இருக்கட்டும், ஜெயின்ஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ஒரே குழுக்குள்ளே வருவாங்க. ஸோ அதனால் நாங்கள் அவங்கள அப்படி வகைப்படுத்தியிருக்கோம். இதே நீங்கள் வெறும் ஹிந்துஸ் மட்டும்தான், இல்லைனா வந்து வெறும் அந்த மைனாரிட்டிக்குள்ளேயே வெறும் ஜெயின்ஸுக்கு மட்டும்தான் ப்ராசிக்யூட் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் வந்து சிட்டிசன்ஷிப் தரப்போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தா அது தவறு. அது வந்து அகெயின்ஸ்ட் ஈக்குவாலிட்டியை தவிர ஒரு குழுவாக நாங்கள் போட்டிருக்கோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது வகைப்படுத்தக்கூடிய ஒரு குழு தான். ஸோ அதனால் நாங்கள் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரைட் அகெயின்ஸ்ட் ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஈக்குவாலிட்டிக்கு அகெயின்ஸ்ட் கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த இன்டெலிஜிபிள் டிஃபரன்ஷியாவை பற்றி பேசும்பொழுது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர் ஷுட் பி அ ரேஷனல் நெக்ஸஸ்
between the objective and grouping அப்படின்னு சொல்லுது. அப்போது எங்களுக்கு ரேஷ்னல் நெக்ஸஸ் இருக்குது டு கிவ் த ஆப்ஜெக்டிவ் அப்படிங்கிறாங்க. அது என்ன ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு கிவ் சிட்டிசன்ஷிப் டு த ப்ராசிக்யூட்டட் மைனாரிட்டிஸ் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எண்ணமாக இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதரவாக சொல்கிறவங்களுடைய அந்த ஆர்குமெண்ட் prosecuted religious minorities versus prosecuted ethnic minorities. Prosecuted ethnic minorities. அப்போது why only religious minorities? ஏன் வந்து எத்தனிக் மைனாரிட்டிஸை நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டீங்க, ஏன் வெறும் ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ்க்கு மட்டும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரியான சில பேர் கேட்குறாங்க. அதுக்கு ஆதரவாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கவர்மெண்ட்டுடைய பாலிசி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் they want to give relief to the religious minorities. அவங்க ஃபியூச்சரில் எத்தனிக் மைனாரிட்டிஸோடைய பிரச்சனையும் எடுத்து செயல்படலாம். ஆனால் இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is a pure and pure governmental decision. அரசுடைய கொள்கை, அரசுடைய பாலிசி, கவர்மெண்ட்ஸ் பாலிசி. ஸோ இந்த கவர்மெண்ட் பாலிசியில் கோர்ட் வந்து தலையிடக்கூடாது. கோர்ட் ஷுட் நாட் இன்டர்வைன். if it intervened அப்படி தலையிட்டுச்சு அப்படின்னா it is against separation of power. செப்பரேஷன் ஆஃப் பவருக்கு எதிரானது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கரே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒரு பெர்மனண்ட் லா ஃபார் சிட்டிசன்ஷிப் அது முழுக்க பார்லிமெண்ட் கையில் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போது பார்லிமெண்ட்டுக்கு உட்பட்ட பவரில் தான் இந்த சட்ட திருத்தத்தை நாங்கள் பண்ணியிருக்கோம். அப்போ இது முழுக்க கான்ஸ்டிடியூஷனல் தான், அரசியலமைப்பு சாசனத்தோடைய பேரில் தான், அது கொடுத்த பவரில் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். எந்த சட்டத்தை வேணாலும் நாங்கள் எப்படி வேணாலும் திருத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொல்கிறாங்க. ஓகேங்களா. வித் ரெஸ்பெக்ட் டு சிட்டிசன்ஷிப். ஸோ அகெயின்ஸ்டாக இருக்கிறவங்க இந்த சட்ட திருத்தம் வேணாம் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த சட்டத்தை எப்படியெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போது ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இது ரிலீஜியன் பேஸ்ட் கிளாசிஃபிகேஷனாக இருக்குது. விச் இஸ் against secularism. செக்யுலரிசம் அப்படின்னா மதச்சார்பின்மை அப்படின்னு அர்த்தம். இது அகெயின்ஸ்ட் செக்யுலரிசமாக இருக்குது. ஸோ இது பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து மீறுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அரசியல் அமைப்புடைய அடிப்படை அமைப்பை வந்து மீறுது, பேசிக் ஸ்ட்ரக்சருக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது. அதனால் இது அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு அறிவிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இது ரைட் டு ஈக்குவாலிட்டிக்கு அகெயின்ஸ்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இவங்க ரைட் டு ஈக்குவாலிட்டிக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது. ஏன்னா அவங்க இன்டெலிஜிபிள் டிஃபரன்ஸியா அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராசிக்யூட்டட் மைனாரிட்டிஸ், ப்ராசிக்யூட்டடே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம், அப்படி இல்லைன்னா இல்லீகல் மைக்ரன்ஸ், இவங்க எல்லாரையுமே வந்து ஒரே குழுவாக தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர இவங்களில் வேற பிரிவாக நீங்கள் பிரிக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்கியூமெண்ட்டை சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரைட் டு ஈக்குவாலிட்டியில் ரைட் அகெயின்ஸ்ட் ஆர்பிட்ரினஸ் அப்படின்ற ஒரு ப்ரொடெக்ஷனும் இருக்குது. ரைட் அகெயின்ஸ்ட் ஆர்பிட்ரினஸ் அதாவது வந்து தன்னிச்சையான முடிவுகளை எடுக்கக்கூடாது, ரேஷ்னலே இல்லாத முடிவுகளை, சடனாக
இப்போ வந்து ஒரு நியாயம் கற்பிக்க முடியாத முடிவுகளை நீங்கள் எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? ஆர்பிட்ரினஸ் இருக்கக்கூடாது. உங்கள் முடிவில் ஆர்பிட்ரினஸ் இருக்கக்கூடாது. அப்படி என்ன ஆர்பிட்ரினஸ் இருக்குது? விளக்கம் கொடுக்க முடியாத முடிவு அது. அப்படி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட், கட் ஆஃப் டேட் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, 31 டிசம்பர் 2014. இந்த டேட்டை எதன் அடிப்படையில் நீங்கள் அரைவ் பண்ணீங்க அப்படிங்கிறதுக்கான விளக்கம் இல்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் வெறும் அந்த ப்ராசிக்யூட்டட் மைனாரிட்டிஸை இந்த ஆறு பிரிவில் இருக்கிற மைனாரிட்டிஸுக்கு மட்டும் சுருக்குனீங்க? ஏன் அதில் ஜூஸ் இல்லை? ஒய் நாட் ஜூஸ்? ஒய் நாட் ஏத்திஸ்ட்? இவங்க ஏத்திஸ்ட்டுங்கிற காரணத்தினாலேயே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் அவங்க ப்ராசிக்யூட் பண்ணப்படுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு அந்த கண்ட்ரிஸ் வந்து மதச்சார்புடைய கண்ட்ரி. ஓகேங்களா? அப்போது இவங்க ஏத்திஸ்ட்டுன்னு நான் என்ன சொல்லும்போது அவங்கெல்லாம் வந்து அங்கே வந்து அச்சுறுத்தலுக்கும் துன்பத்துக்கும் ஆளாவாங்க. அவங்கள ஏன் நீங்கள் சேர்க்கலை? ஓகேங்களா? அப்போது இதில் ஒரு ஆர்பிட்ரினஸ் இருக்குது. ஓகேங்களா? அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் 3 கண்ட்ரி தான் இருக்குது. ஏன் மற்ற கண்ட்ரிலாம் இல்லை? மற்ற நெய்பரிங்ஸ்லாம் வந்து நெய்பர்ஸாக தெரியலையா உங்களுக்கு? ஏன் வந்து சைனா இல்லை? ஏன் வந்து மியான்மர் இல்லை? ஏன் வந்து மியான்மர் இல்லை? ஏன் ஸ்ரீலங்கா இல்லை? இங்கெல்லாம் யாருமே ப்ராசிக்யூட் பண்ணப்படலையா அப்படிங்கிறத கேட்குறாங்க. சைனாவில் ஃபார் எக்ஸாம்பிள் டிபெட்டியன்ஸ் பாதிக்கப்படுறாங்க, மியான்மரில் ரோஹின்யாஸ் பாதிக்கப்படுறாங்க, ஸ்ரீலங்காவில் தமிழ்ஸ் பாதிக்கப்படுறாங்க. ஓகேங்களா? ஏன் வெறும் ரிலீஜனை மட்டும் வச்சுருக்கீங்க? ஏன் மற்ற எதுவும் வைக்கல? ஸோ இந்த மாதிரியான ஆர்பிட்ரினஸ் இருக்கிறதுனால இது அகெயின்ஸ்டு ஆர்டிக்கல் 14 இருக்குது அப்படிங்கிறத அவங்க ஆர்குமெண்ட்டாக எடுத்து வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஆர்குமெண்ட் தான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஆர்குமெண்ட். என்ன அப்படின்னா வந்து இது அகெயின்ஸ்ட் த அஸ்ஸாம் அக்கார்டு. அகெயின்ஸ்ட் த அஸ்ஸாம் அக்கார்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆர்குமெண்ட்டுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆர்குமெண்ட். இதன் அடிப்படையில் தான் இப்போ அஸ்ஸாம்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் லென்த் ஸ்ட்ரைக் நடந்துக்கிட்டு இருக்கு, ஹார்டல்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? அப்போது இந்த அஸ்ஸாம் அக்கார்ட்னா என்ன, ஏன் வந்து இது அகெயின்ஸ்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போது நம்ம கொஞ்சம் பின்னோக்கி போக வேண்டியதாக இருக்குது. என்னென்னா, இந்த பார்ட்டிஷன் அப்போ நிறைய பெங்கால் ஸ்பீக்கிங் பீப்புள் வந்து அஸ்ஸாம்லேயும் வெஸ்ட் பெங்கால்லையும் திரிபுராவிலையும் குடியேறினாங்க. ஓகேங்களா? அப்படி குடியேறும் பொழுது இங்கே அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய பூர்வக்குடி மக்கள்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க பயப்பட ஆரம்பித்தாங்க. எங்கே இந்த மாதிரி குடியேறுறவங்க நம்மளை விட டிமோகிராஃபிக்காக வந்து அதிகமாகிடுவாங்களோ, ஜனத்தொகையில் அதிகமாகிடுவாங்களோ, அதிகமாகி தன்னுடைய கல்ச்சருக்கு பாதிப்பு ஏற்பட்டுருமோ, தங்களுடைய பொலிட்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸுக்கு பாதிப்பு ஏற்பட்டுருமோ அப்படிங்கிற அந்த அச்சத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போராட்டத்தில் குதிக்கிறாங்க. இந்த போராட்டத்தில் குதிக்கிற இம்பார்ட்டண்ட்டான அமைப்பு ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் வந்து ஆல் அஸ்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன். ஆல் அஸ்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் இவங்க ஒரு 6 வருஷம் வந்து போராடுறாங்க. எந்த வருஷத்துலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1979லேருந்து 1985 வரைக்கும் போராடுறாங்க. ஓகேங்களா? இந்த போராட்டத்தின் விளைவாக என்ன ஆகுதுன்னா, அந்த காலத்தில் பிரைம் மினிஸ்டராக இருந்த ராஜீவ் காந்தி 1985ல் அஸ்ஸாம் அக்கார்டு வந்து போடுறாரு. பிட்வீன் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, ஸ்டேட் கவர்மெண்ட், அப்புறமா வந்து இந்த ஆல் அஸ்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன், இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த அஸ்ஸாம் அக்கார்டு போடுறாங்க. ஓகேங்களா? இந்த அஸ்ஸாம் அக்கார்டு அடிப்படையில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் 1 ஜான்வரி 1966க்கு முன்னாடி வந்தாங்களோ அவங்க எல்லாருமே வந்து ஆட்டோமேட்டிக்கலாக அவங்களுக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் இருக்கோ இல்லையோ, இவங்க எல்லாருமே வந்து ஆட்டோமேட்டிக்கலாக சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியாவாக மாறிடுவாங்க. யாரெல்லாம் ஃப்ரம் 1966லேருந்து டில் 25 மார்ச் 1971 வரைக்கும் வந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் சிட்டிசன்ஷிப் கிடையாது. அவங்க ரெஜிஸ்டர் பண்ணணும் ஃபஸ்ட்டு. தே ஷுட் ரெஜிஸ்டர் ஃபஸ்ட்.
அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் வழங்கப்படும். எப்போன்னா ஆஃப்டர் 10 இயர்ஸ். அவங்க ரிஜிஸ்டர் பண்ணதுலேருந்து ஆஃப்டர் 10 இயர்ஸ் தே வில் கெட் தேர் சிட்டிசன்ஷிப். அந்த 10 இயர்ஸ் கேப்பில் அவங்களுக்கு தேர் வில் பி நோ பொலிட்டிக்கல் ரைட்ஸ். அதாவது வந்து அவங்க வந்து ஓட்டு போட முடியாது, எந்த ஒரு இடத்துலையும் நிற்க முடியாது, கண்டஸ்டண்ட்டாக நிற்க முடியாது அவங்களுக்கு. அதுக்கப்புறமா தான் சிட்டிசன்ஷிப் வழங்கப்படும். ஆஃப்டர் 25th மார்ச் வந்தவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க ஷுட் பி ரிகார்டட் as illegal migrants and they should be deported to their origin country. பேசிக்கலி பங்களாதேஷ். ஓகேங்களா. இவங்க யார் யாருன்னு கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷுட் அப்டேட் என்ஆர்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த என்ஆர்சிங்கிற வார்த்தை இப்போ தாங்க இம்பார்ட்டண்ட் ஆகுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த என்ஆர்சி அப்படின்னா என்னென்னா நேஷ்னல் ரெஜிஸ்டர் ஃபார் சிட்டிசன்ஸ்னு அர்த்தம். நேஷ்னல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ். ஓகேங்களா. சிட்டிசன்ஸ் யார் யார், இந்தியாவுடைய சிட்டிசன்ஸ் யார் யார் அப்படிங்கிறத சென்சஸ் அடிப்படையில் இந்த என்ஆர்சியை வந்து தயாரிப்பாங்க. இதை ஃபஸ்ட்டு தயாரித்தது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1951 அடிப்படையில் தயாரித்தாங்க இன் அசாம். அசாம் தான் வந்து ஒன் அண்ட் ஒன்லி கண்ட்ரி டு ஹாவ் என்ஆர்சி. ஓகேங்களா. இப்போ இந்த என்ஆர்சியை இதன் அடிப்படையில் அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பேச்சு. ஓகேங்களா. இது அந்த அடுத்தடுத்து வந்த கவர்மெண்ட்ஸ், அசாமில் அடுத்தடுத்து வந்த கவர்மெண்ட்ஸ் யாருமே இதை என்ஆர்சியை அப்டேட்டே பண்ணல. அப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து 2013 தலையிடுறாங்க. தலையிட்டு கடைசியாக 2019 இந்த என்ஆர்சி ரெடி ஆகுதுங்க. என்ஆர்சி வெளிவருது. அந்த என்ஆர்சியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் இல்லை அப்படின்னு கிட்டத்தட்ட 19 லட்சம் பேர் 19 lakhs people இல்லீகல் இமிக்ரன்ஸ் அப்படின்னு அறிவிக்கப்படுறாங்க. ஓகேங்களா. இப்போ இந்த இல்லீகல் இமிக்ரன்ஸோட நிலைமை என்ன, அது என்ன ஆக போகுது, எதுவுமே தெரியல. இதுக்கு நடுவில் தான் இந்த சிஏஏ சட்டம் வருது. இந்த சட்டம் வரும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போது இதில் ஒரு 50% வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம் கம்யூனிட்டி இருக்கிறாங்கன்னு கூட வச்சுக்கோங்க. மிச்சம் இருக்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேர் அதர் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க. ஹிந்துஸாக இருப்பாங்க, ஜூஸாக இருப்பாங்க, பார்சிஸாக இருப்பாங்க, சீக்ஸாக இருப்பாங்க. இவங்க எல்லாருக்குமே வந்து இப்போ குடியுரிமை சட்டம் வழங்கப்பட்டுரும். ஓகேங்களா. த்ரூ நேச்சுரலைசேஷன் குடியுரிமை சட்டம் வழங்கப்பட்டுரும். அப்போது இப்படி குடியுரிமை சட்டம் வழங்குச்சு அப்படின்னா மறுபடியும் எங்களோட டீமோகிராஃபி தான் வந்து இதுவாக போகுது, பாதிக்கப்பட போகுது அப்படிங்கிற அந்த பயத்தில் தான் இப்போ அசாமில் ப்ரொட்டஸ்ட் நடந்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ மற்ற இடத்துலையும் ஏன் வந்து ஒரு பயம் இருக்குது, எங்கே நம்மளுடைய குடியுரிமையும் பாதிக்கப்பட்டுருமோ அப்படின்னு ஏன் நினைக்கிறாங்கன்னா இந்த என்ஆர்சி இப்போ அசாமில் மட்டும்தான் இருக்குது. இப்போ என்ஆர்சியை வந்து இந்தியா முழுக்க எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்தியா முழுக்க எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க அப்படின்னா ப்ராப்பரான டாக்குமெண்ட் இல்லாமல், இப்போ டாக்குமெண்ட்டுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்பா இல்லை உங்களுடைய தாத்தா அவருடைய குடியுரிமை அந்த இது லிஸ்ட்டு, இல்லைனா வந்து அவருடைய பர்த் சர்டிஃபிகேட், இப்படியெல்லாம் கேட்குறாங்க. இப்படியெல்லாம் எத்தனை பேர்கிட்ட இருக்கும், எவ்வளோ வெள்ளம் வந்திருக்கு, எவ்வளோ இயற்கை சூழல்கள், எவ்வளோ பிரச்சனைகள் எப்படிலாம் வந்திருக்கு, அப்போ இதிலெல்லாம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும், அவங்கவுங்களுடைய லிஸ்ட்டு வந்து கரைஞ்சி போயிருக்கும். அப்போ இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் டாக்குமெண்ட் இல்லாதவங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய குடியுரிமையை இழந்துருவாங்க. யார் இழப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து இஸ்லாமியர்கள் இழப்பாங்க. ஏன் இழப்பாங்க அப்படின்னா மற்ற எல்லாருக்கும் அட்லீஸ்ட் நேச்சுரலைசேஷன் மூலமாவது அவங்களுக்கு வந்து மறுபடியும் சிட்டிசன்ஷிப்பை கொடுத்துருவாங்க மற்ற கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுக்கு. இவங்களுக்கு சுத்தமாக வந்து அவங்களுடைய கம்யூனிட்டியை அவங்களுடைய சிட்டிசன்ஷிப்பை வந்து அவங்களுடைய டாக்குமெண்ட்டை ஒழுங்காக சப்மிட் பண்ணலன்னா தே வில் பி ரிகார்டட் as இல்லீகல் மைக்ரன்ஸ். இதில் நிறைய பேர் இந்த இல்லீகல் மைக்ரன்ஸாக இருந்தவங்களே வந்து இந்த 19 லட்சத்துலேயே நிறைய பேர் வந்து கார்கில்லாம் சண்டை போட்டிருக்காங்க. அப்போ அந்த மாதிரி கார்கில்ல சண்டை போட்டவங்களே வந்து என்ன நிலைமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லீகல் மைக்ரன்ஸ் அப்படிங்கிற அந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா. இப்போ இவங்களுடைய இப்போ இவங்க இந்த 9 லட்சம் பேரோ இல்லை இந்த 19 லட்சம் பேரோ இவங்களோட நிலைமை என்ன ஆகும், இது எல்லாமே வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஓகேங்களா. இதனால தான் நாடு முழுக்கும் சரி
குறிப்பாக அசாம்லேயும் சரி இந்த ப்ராப்ளம்ஸ் ஒழிச்சிக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு என்ஆர்சி மாதிரியே ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கு பேர் வந்து என்பிஆர், நேஷ்னல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நேஷ்னல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது என்னென்னா சென்சஸ் கூடவே எடுப்பாங்க. அதை என்னென்னா யூஷுவல் ரெசிடென்ஸ் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க. யூஷுவல் ரெசிடென்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சிட்டிசன்ஸ் அண்ட் நான் சிட்டிசன்ஸ். இவங்க 2 பேருமே வந்து 6 மாதம் இருந்தவங்க இல்லை அடுத்த 6 மாதம் இருக்க போகிறவங்க. ஓகேங்களா. தோஸ் who are willing to reside in next 6 months. யார் in that same area யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் வந்து என்பிஆர் அப்படின்றத சொல்லுவாங்க. ஓகேங்களா. இது இல்லாமல் வந்து சென்சஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் இருக்குது. சென்சஸ் அப்படிங்கிறது என்னென்னா டு ஹெட் கவுண்ட், அது மட்டும் இல்லாமல் சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ். ஓகேங்களா. ஹெட் கவுண்ட்டையும் சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் த பீப்புளையும் வந்து தெரிஞ்சுக்கிறது தான் வந்து சென்சஸ். இது வரைக்கும் 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடந்துக்கிட்டே இருந்தது. கோவிட்-19 இப்போ நடக்கலை. இந்த ஜென்ரல் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஓகேங்களா. ஸோ சிஏஏ அதுக்கப்புறமா வந்து வேணுமா வேணாமா, அப்புறமா வந்து அதை சுற்றி இருக்கக்கூடிய அஸ்ஸாம் அக்கார்டு, என்ஆர்சி, என்பிஆர், சென்சஸ் இதெல்லாம் பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா வந்திருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். இப்போது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். யூபிஎஸ்சிலையும் என்ன இருக்குது, டிஎன்பிசிலையும் என்ன இருக்குது, அதுக்கப்புறமா வந்து நானும் சில ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸோடு வந்திருக்கேன். அது எல்லாத்தையுமே நம்ம ஒரு வாட்டி ஓவராலாக பார்த்துருவோம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து வித் ரெஃபரன்ஸ் டு இந்தியா கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். இது 2021 யூபிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா. With reference to India, consider the following statement. There is only one citizenship and one domicile அப்படிங்கிறாங்க. கரெக்ட் தான். ஒன் சிட்டிசன்ஷிப் அண்ட் ஒன் டொமசைல் தான் இருக்குது இன் இந்தியா. யூஎஸில் பார்த்தீங்கன்னா டியூவல் சிட்டிசன்ஷிப் இருக்குது. ஓகேங்களா. சிட்டிசன் பை பர்த் ஒன்லி கேன் பிகம் த ஹெட் ஆஃப் த ஸ்டேட். இது மொட்டையாக இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க. இங்கே வித் ரெஃபரன்ஸ் டு இந்தியா அப்படின்னு கொடுத்துட்டான். ஓகேங்களா. சிட்டிசன் பை பர்த் ஒன்லி கேன் பிகம் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னா கிடையாது. பிரசிடென்ட்ஸ் யார் வேணாலும் த்ரூ நேச்சுரலைசேஷன் மூலமாக அவங்க இவங்க சிட்டிசன்ஸ் ஆனாலுமே அவங்களால வந்து சிட்டிசன் ஆஃப் பிரசிடென்ட் ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டாக, அதாவது வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவாக ஆக முடியும். ஆனால் யூஎஸில் வெறும் பை பர்த்தில் தான் அவங்களால வந்து பிரசிடென்ட் ஆஃப் யூஎஸ்ஸாக ஆக முடியும். ஓகேங்களா. Foreigners once granted citizenship cannot be deprived of under any circumstances அப்படிங்கிறாங்க. இது தப்பு. ஓகேங்களா. இன் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 ஒரு 3 கண்டிஷன் சொல்கிறாங்க. ஓகேங்களா. இந்த 3 கண்டிஷன்லையுமே வந்து ஒருத்தருடைய சிட்டிசன்ஷிப் வந்து இழப்பாங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு டெர்மினேஷன், ரெனவுன்சியேஷன், டிப்ரிவேஷன். இந்த டிப்ரிவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் டிப்ரைவ்டு. இதை பற்றி தான் பேசுகிறாங்க. இதில் பல கண்டிஷன்ஸ் இருக்குது. எப்படியெல்லாம் வந்து அவங்களால வந்து அவங்களுடைய குடியுரிமையை இழப்பாங்க அப்படின்ட்டு. அதாவது வந்து ஸ்டேட்டே வந்து அவங்களுடைய குடியுரிமையை பிடுங்கிடும். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தவறுதலாக இல்லைனா வந்து ஃபோர்ஜரி பண்ணி சிட்டிசன்ஷிப் வாங்குறாங்க. இல்லைனா சிட்டிசன்ஷிப் வாங்கினதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு ஹெரினஸ் கிரைம் பண்ணிட்டாங்க, கிரிமினல் ஆக்டிவிட்டியில் ஈடுபட்டாங்க, 2 வருஷத்துக்கு மேலே அவங்க சிறை தண்டனை அடைஞ்சிட்டாங்க. இந்த மாதிரியான விஷயங்களில் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய குடியுரிமை வந்து பறிக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 2005 வந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. ஆர்டிகல் 371A to 371I were inserted in the Constitution of India to meet the regional demands of Nagaland, Assam, Manipur, Andhra Pradesh, Sikkim, Mizoram, Arunachal Pradesh and Goa. இது கரெக்டுங்க. ஓகேங்களா. Constitution of India and United States of America envisage a dual policy but a single citizenship அப்படிங்கிறாங்க. இது தப்பு. வெறும் இந்தியாவுக்கு மட்டும்தான் சிங்கிள் சிட்டிசன்ஷிப், நாட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ஓகேங்களா. அ நேச்சுரலைஸ்டு சிட்டிசன் ஆஃப் இந்தியா கேன் நெவர் பி டிப்ரைவ்ட் ஆஃப் சிட்டிசன்ஷிப். இது தவறு. பாருங்கள், இந்த 2021 கேட்ட கொஸ்டின் அப்படியே வந்து 2005 எடுக்கப்பட்ட வார்த்தையிலேருந்து வந்திருக்கு. ஓகேங்களா. அதனால தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்குறது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட கேள்வி. சிஏஏ அடிப்படையிலேயே ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பற்றியே ஒரு கேள்வி வந்திருக்கு. ஓகேங்களா. சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019.
citizenship will be granted to all the foreigners who lived in India for more than 6 years. all the foreigners லாம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இது தவறு. நெக்ஸ்ட் citizenship to the members of Hindus, Sikhs, அதுக்கப்புறம் புத்திஸ்ட், ஜெயின்ஸ், பார்சிஸ், கிறிஸ்டியன் communities from Afghanistan, Bangladesh, Pakistan who entered India on or before 31st December 2014. இது கரெக்ட். ஓகே, members of specific communities will be granted citizenship within 6 years instead of 12 years. இது தப்புங்க. ஓகேங்களா? 12 years இல்லை 14 years. ஓகே, அதுக்கப்புறம் CAA will help to preparation of the national register of citizen அப்படிங்கிறது கரெக்ட். ஓகேங்களா? NRC. ஓகே, ஸோ இது ரெண்டுமே இப்போ 2 and 4 is correct answer. Next, the constitution deals citizenship from article 5 to 11 இந்த part 4 of the constitution சொல்றாங்க. இது தப்பு. ஓகேங்களா? part 2 of the constitution. ஓகே, part 4 of the constitution என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. In India, both the citizen by birth as well as naturalized citizens are eligible for the President of India. 2 correctங்க. Renunciation, termination, deprivation are the 3 ways of losing citizenship. 3யும் correct. Citizens and aliens enjoy all civil and political rights. ஏலியன்ஸும் வந்து civil and political rights என்ஜாய் பண்ணாங்கன்னா அப்புறம் சிட்டிசன்ஸுக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? ஓகேங்களா? அப்போது சிட்டிசன்ஸுக்கு மட்டும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ஒரு 5 ஆர்டிகல்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15, ஆர்டிக்கல் 16, ஆர்டிக்கல் 19, ஓகேங்களா? அப்புறம் ஆர்டிக்கல் 29, அப்புறம் ஆர்டிக்கல் 30. இதெல்லாம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் which is exclusively enjoyed by the citizens of India. ஓகேங்களா? இது இல்லாமல் ஓட்டிங் ரைட்ஸ் இவங்க மட்டும்தான் வச்சுருக்க முடியும். ஏதாவது ஒரு பிரசிடெண்ட்டோ இல்லை வைஸ் பிரசிடெண்ட்டோ சிட்டிசன்ஸ் தான் ஆக முடியும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டு இந்த மாதிரியான விஷயங்களும் அவங்க தான் ஆக முடியும். அக்ரிகல்ச்சர் லேண்ட் வாங்கணுன்னாலும் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி சிவில் ரைட்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக இந்தியன்ஸ்க்கு மட்டும் இருக்குது. அதாவது சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு மட்டும் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஆர்டிக்கல் 5 of the Constitution of India deals with Indian citizenship. ஓகேங்களா? இப்போ நம்ம ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ்க்கு வருவோம். ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி பாஸ் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி படிச்சுட்டு தென் சால்வ் இட். ஓகேங்களா? ஆன்சர் பாருங்கள். ஓகே, வாட் இஸ் த பிரைமரி அப்ஜெக்டிவ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில் 2019? To deport illegal immigrants from neighboring countries, to provide citizenship to undocumented migrants, to provide Indian citizenship to the prosecuted minorities from certain neighboring countries. இதுதாங்க கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட், which of the following countries are specifically mentioned in the Citizenship Amendment Act? Pakistan, Bangladesh, Afghanistan. இதுதான் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட், Citizenship Amendment Act has been criticized for potentially violating which article of the Indian Constitution guaranteeing equality before law? இந்த article equality before law அப்படின்னா article 14. ஓகேங்களா? நெக்ஸ்ட், which of the following statements is true regarding the Citizenship Amendment Act? It applies to whole of India including states of Assam, Tripura, Meghalaya. It automatically grants Indian citizenship to all prosecuted minorities from a specified country. இப்படி இருந்ததுன்னா பிரச்சனையே இல்லை. It excludes tribal areas of Assam, Meghalaya, Mizoram, Tripura as included in the 6th schedule of the constitution. இதுதான் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ இதோடைய விளக்கத்தையும் நான் வந்து டேப்லர் காலமாக இல்லைனா மைண்ட் மேப் மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? எதுக்கு தேவை, இதோட ப்ரொவிஷன்ஸ் என்ன, அதுக்கப்புறமா வந்து இது அகெயின்ஸ்டாக என்னென்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்த சொல்லியிருக்கேன். போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் PDF இருக்குது. ஓகேங்களா? படிங்க, ரிவைஸ் பண்ணுங்கள். வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் போத் UPSC அண்ட் TNPSC ஸ்டூடெண்ட்ஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஒன்று பிலிம்ஸில் கேட்கலாம், இல்லை மெயின்ஸில் கேட்கலாம், எதில் வேணாலும் கேட்கலாம். ஓகேங்களா? வேறு ஏதாவது சப்ஜெக்ட் சம்மந்தமான டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கேளுங்க. சஜஸ்ட் சம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். என்னால் முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக அந்த டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நான் செய்கிறேன். ஓகேங்களா? நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.